18 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட முதல் படம் வந்தது. நான் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 5, 6வது படம். 6வது படம் தமிழ்ல 5. ரிலீஸ் ஆகுறது 5வது படம். இவ்வளோ நாள் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்? அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு 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 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு கதை நம்ம யோசிக்கிறப்ப, ஒரு அதை வடிவமைக்கிறதுக்கு ஒரு டைம், கதையை வடிவமைக்கிறதுக்கு இல்லை. அந்த கதையை போய் நான் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லணும். அந்த தயாரிப்பாளருக்கு அந்த கதை பிடிக்கணும். இதை பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நடிப்பதற்கான நடிகர்கள் அமையணும். இப்போ இதை டிசைன் பண்ணணும். இதுக்கே ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டைம் எடுத்தோம். ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அதே எல்லா படமும் எவ்வளோ நாள் இருக்கோ அதே 70 நாள் 60 நாள் தான். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்ல. ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஒரு புதிய பொருள் வந்ததுன்னா அதை நீங்கள் பிராண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. முன்னே பழக்கப்பட்ட பொருள் முன்னாடி இருக்க பிராண்டை ஈஸியாக விற்கலாம். புது பிராண்டை நீங்கள் உருவாக்கணும். அப்போ அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வில் டேக் இட்ஸ் டைம். when you want to change something, நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒன்று உலகத்துக்கும் பிடிக்கும்னு நினச்சி நீங்கள் நம்புகிற ஒன்று நீங்கள் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து நம்ம எடுக்கிறப்ப அது அதற்கான நேரத்தை எடுத்துக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.